நம் வாழ்வில் வெற்றி அடைவதற்கான ஒரு மகத்தான தினம். பிரபஞ்ச சக்தியை நம்முள் கொண்டு வருவதற்கும் மந்திர சக்தியினை நாம் அடைவதற்கும் நம்முடைய உபாசனை தெய்வம், இஷ்ட தெய்வம் இவர்களுடைய வலிமையை நாம் பெறுவதற்கும் ஒரு அற்புதமான தினம் நமக்கு இந்த வருடத்தில் உள்ளது, கிடைத்துவிட்டது. இதற்கு நாம் முதலில் இறைக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். ஆம், சந்திர கிரகணம் 2025 செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி அன்று இரவு 9:56 மணிக்கு தொடங்கி 1 மணி 26 நிமிடம் வரை நீடித்து இருக்கப் போகிறது. இந்த நேரத்தில் நாம் என்ன செய்யலாம், என்ன செய்தால் நமக்கு வலிமை கிடைக்கும், இந்த புண்ணிய காலத்தை நாம் எவ்வாறு உபயோகப்படுத்தி கொள்ளலாம் என்பதை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். ஆஸ்ட்ரோவிட் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கிரகண காலம் ஞாயிற்றுக்கிழமை. சிம்மராசி மண்டலத்தில் கேது பகவான் வீற்றிருக்கிறார். சூரிய பகவானுடன் இணைந்திருக்கிறார். கும்பராசி மண்டலத்தில் ராகு பகவானோடு சந்திர பகவான் இணைந்து இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய கிரகணம் சதய ராசியில் தொடங்கி பூரட்டாதி ராசியில் முடிவடையப் போகிறது. இந்த அற்புதமான நேரம் 9:56 இரவிலிருந்து நடு ராத்திரி 1 மணி 26 நிமிடம் வரை உள்ள இந்த குறிப்பிட்ட ஒரு 3 மணி நேரம் நீங்கள் உங்களுடைய உபாசனை தெய்வத்தை வணங்குவதனாலும் இஷ்ட தெய்வத்தை வணங்குவதாலும் அவர்களுடைய மந்திரத்தை ஜபிப்பதாலும் அவர்களுடைய மந்திர சக்தியினை நீங்கள் பெறுவதாலும் உங்களுக்கு மிக அபூர்வமான சக்திகள் கிடைக்கும். இது ஒரு புண்ணிய காலம். இந்த கிரகண காலத்தில் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்வோம். மதியம் 12 மணிக்குள் உணவருந்தி விட வேண்டும். இந்த 12 மணிக்கு மேலே உணவு அருந்தினால் அதை ஜீரணம் செய்வதற்கான சக்தி உங்கள்கிட்ட இருக்கணும். வயிற்றில் உணவு இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த உணவு வயிற்றில் இருந்தால் அது விஷமாகவும் மாறும். அதனால்தான் இந்த கிரகண காலத்தில் வயிற்றில் எதுவும் இருக்கக்கூடாது என்று சொல்கிறோம். அதேபோல் முடிந்தவரை அன்று ஒரு வஸ்திரத்தை துவைத்தோ நனைத்தோ காய போட்டு விடுங்கள். இரவு 9:56 மணிக்கு முன்பு ஸ்நானம் செய்ய வேண்டும். ஸ்நானம்னா தலையிலிருந்து குளிப்பது தான் ஸ்நானம். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை குளிப்பதற்கு பெயர் ஸ்நானம். குளியல் என்றால் முகத்திலிருந்து கால் வரை தலையை நனையாமல் செய்வது. இங்கே ஸ்நானம் செய்ய வேண்டும். அவ்வாறு ஸ்நானம் செய்து நீங்கள் ஒரு வஸ்திரம் மடியாக வச்சுருப்பீங்க, அந்த வஸ்திரத்தை கட்டிக்கோங்க. கட்டிட்டு சுவாமி முன்னாடி உட்காந்து விளக்கு ஏற்றிட்டு சுவாமி முன்னாடி உட்காந்து உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்ட தெய்வமோ அந்த தெய்வத்தினுடைய மந்திரத்தை ஜபிக்கலாம். காயத்ரி ஜபம் தெரிந்தால் ஜபிக்கலாம். மகாமிருத்யுஞ்சய ஜபம் தெரிந்தால் ஜபிக்கலாம். இல்லைங்க எங்களுக்கு ஜபம் தெரியாது அப்படின்னா ஸ்தோத்திரம் தெரிஞ்சால் சொல்லுங்கள், இல்லாவிட்டால் கேளுங்கள். இந்த குறிப்பிட்ட 9:56 1:26 மணி வரை ஒரே இடத்தில் அமர்ந்து ஆத்மார்த்தமாக தெய்வத்தை நீங்கள் வணங்க வேண்டும் அல்லது ஜபத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். இந்த ஜபம் ஒரு உதாரணத்திற்கு ஓம் கம் கணபதே நம என்று நீங்கள் ஒரு முறை சொன்னால்
அந்த ஜெபம் 1000 முறை சொல்வதற்கு சமம். சில மந்திரங்கள் பலிப்பதற்கு 1,00,000 தடவை, 1,00,00,000 தடவை, 100,00,00,000 தடவை அவ்வாறு நாம் சொல்ல 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 அந்த மந்திரம் நமக்கு பலிக்கும். அந்த மந்திரம் நமக்கு பலிக்கும் பொழுது நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் நமக்கு வெற்றியை கொடுக்கும். ஆன்மா சுத்தி அடையும். நாம் சாதாரண நாளில் ஒரு முறை சொல்லக்கூடிய ஜெபம் கிரகண காலத்தில் ஒரு முறை சொன்னால் அது 1000 முறை சொல்வதற்கு சமம். அவ்வாறு நீங்கள் அமர்ந்து தியானித்து ஒரே மனதுடன் அந்த ஜெபத்தை சொல்லும் பொழுது பல கோடி முறை நீங்கள் சொல்வதற்கு சமமாக அன்றைய தினம் உங்களுக்கு அந்த மந்திரம் வலிமை பெறுகிறது. இதுதான் இந்த கிரகணத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஜபங்கள், மந்திரங்கள் நம்முடைய ஆன்மா சக்தியையும் புத்தி சக்தியையும் மனோசக்தியையும் பலப்படுத்துகிறது. என்னென்ன செய்யக்கூடாது? அன்றைய தினத்தில் மதியம் 12 மணிக்கு மேல் அல்லது 1 மணிக்கு மேல் உணவு அருந்தாதீர்கள். முடிந்தவரை அசைவத்தை தவிர்க்கவும். ஆனால் இது சிலருக்கு அவர்களுக்கு தளர்த்தி கொள்ளலாம். உடல் உபாதையில் உள்ளவர்கள், வயதானவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணிகள் இவர்கள் தவிர்த்து கொள்ளலாம். அவங்க ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் சாப்பிடலாம். ஆனால் அதிகமாக சாப்பிடாதீங்க. ஜீரணமாகக்கூடிய விஷயமாக சாப்பிடுங்க. வயிற்றில் உணவு இல்லாத வரைக்கும் அது சேமம். அதற்கு பிறகு குறிப்பிட்ட அந்த 1:26 மணி வரை ஜெபம் செய்த பிறகு மீண்டும் ஸ்நானம் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு நீங்கள் தூங்கலாம். மறுநாள் காலை எழுந்ததும் ஸ்நானம் செய்துவிட்டு வீட்டில் வீடு ஃபுல்லாக தொடச்சி அலம்பிட்டு, நீங்கள் வீட்டில் விக்கிரகமெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதற்கெல்லாம் அபிஷேகம் பண்ணிவிட்டு சந்தனம் குங்குமம்லாம் வைத்து பிறகு அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று நீங்கள் சுவாமிக்கு அர்ச்சனை செய்யலாம். சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் வரலாம். அதே நேரம் இன்னும் ஒரு புண்ணியத்தை நீங்கள் சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால், யாருக்காவது நீங்கள் ஏதாவது தானம் தரலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நேரத்தில் எடுத்து வச்சிடணும். ஒரு வெத்தலை பாக்கோட வஸ்திரம் கொடுக்குறதா இருந்தால் வஸ்திரத்தை வைங்க. இல்லை யாருக்காவது தானியம் கொடுக்குறதா இருந்தால் தானியத்தை வைங்க. இல்லை மறுநாள் அன்னதானம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா அதற்கான பைசாவை எடுத்து அந்த வெத்தலை பாக்கோடு வச்சு சுவாமி கிட்டக்க வச்சுருங்க. மறுநாள் காலையில் அந்த பணத்தை எடுத்து நீங்கள் அன்னதானம் வாங்கி தரலாம். அதன் மூலமாக அன்னதானம் செய்யலாம். அந்த வஸ்திரமோ எதையா நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதையும் நீங்கள் தானமாக கொடுக்கலாம். ஏன்னா நீங்கள் அந்த நேரத்திலேயே எடுத்து வைத்து விட்டீர்கள். ஒரு முறை செய்தால் 1000 முறை செய்ததற்கு சமமான நேரம் அது. அப்போது நீங்கள் செய்யக்கூடிய தானம் தர்மங்கள், அந்த காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும். ஆனால் இந்த நேரத்தில் இந்த சுவாமிக்கு முன்னாடி உட்காடுறோம், நம்ம ஜெபம் செய்கிறோம். ஒரு சாதாரண நாளில் நீங்கள் ஜெபம் செய்து நிவேத்தியம் பண்ணுவீங்க. இந்த காலகட்டத்தில் நிவேத்தியம் இல்லை, சுவாமிக்கு நிவேத்தியம் இல்லை. அதே போல் உங்கள் வீட்டில் உள்ள பதார்த்தங்கள், அதாவது அரிசி, தண்ணி, அதே போல் எண்ணெய், திங்கக்கூடிய வஸ்துக்கள், ஊறுகாய், உப்பு போன்ற முக்கியமான விஷயங்கள் எல்லாம் தர்பையை போட்டு வைக்கணும். ஏன்னா அந்த தோஷம், இந்த கிரகண தோஷம் நாம் உண்ணக்கூடிய உணவில் படாமல் இருப்பதற்காக. இவற்றை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு மனசாந்தி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், குடும்பத்தில் அமைதி கிடைக்கும். உங்களுக்கு யார் யார் ஜெபம் செய்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான சக்தி கிடைக்கும்.
இன்னும் ஒரு விஷயம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, புனர்பூசம், விசாகம் குருவினுடைய நட்சத்திரம். அதேபோல் ராகுவினுடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரமும் சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அன்றைய தினத்தில், அதாவது அதற்கு மறுநாள், இந்த தோஷ பரிகாரத்தை செய்து கொள்ள வேண்டும். அதே நேரம் அவர்கள் தானம் செய்வதன் மூலமாகவும் நற்கதி அடைவார்கள், சங்கடங்களிலிருந்து விடுபடுவார்கள். நன்றி, வணக்கம்.